எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் தம்பி. என்னடா வெள்ளிக்கிழமை எதுவுமே என்னடா பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ணுறது நான் இல்லைங்க, என் ஒய்ஃப் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால விளக்கேற்றுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கட்டும். நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்பாக்ஸில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லலை, இன்பாக்ஸில் நிறைய பேர் என்னை திட்டி திட்டி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதில் எனக்கு வரக்கூடிய நிறைய மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, வெக்கமாகவே இல்லையா, எப்போ பாரு ஒய்ஃபை வந்து பெருமையாகவே பேசிட்டு அலையிற, இது வந்து உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட ஒய்ஃபோட பெருமையை நான் பேசுகிறதில்ல, உங்களுக்கு என்ன அசிங்கம்? எனக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலாக ஆம்பளை வர்க்கத்துக்கே அசிங்கம் அப்படி இப்படி. ஐயையோ, என் ஒய்ஃபோட பெருமையை நான் பேசுகிறதுல எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. வேற ஒருத்தன் பொண்டாட்டியோட பெருமையை நான் பேசினேன்னா கண்டிப்பாக அதை அசிங்கப்பட வேண்டியதான். ஓகேவா? என்னோடய ஒய்ஃபோட பெருமையை நான் பேசாமல் வேறு யாருங்க பேசுவாங்க? அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய என் ஒய்ஃப்கிட்ட இருக்குது. அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் ஒரு வீடியோ என்னங்க, ஒரு நாள் என்ன, ஒரு வருஷம் கூட எனக்கு பத்தாது. சொல்லப்போனால் இந்த யுகமே எனக்கு சொன்னால் கூட என்னோடய ஒய்ஃபோட பெருமையை சொல்கிறதுக்கு எனக்கு காணாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மல்டி டேலண்ட் பர்சன்னா என் ஒய்ஃப் மட்டும்தான். ஏன்னா எனக்கு என் ஒய்ஃபை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் கூட என் ஒய்ஃபு பண்ணுற விஷயங்கள், நிறைய விஷயங்களை பார்த்து யோசித்து அந்த மாதிரி இருப்பேன். என் ஒய்ஃப்கிட்ட மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்கள்கிட்டையுமே நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய ஆண்களுக்கு அவங்களோட ஈகோ அதை வந்து விட்டு கொடுக்காது. ஏன்னா இவ சொல்லி நம்ம கேட்கணுமா, அதாவது பொண்டாட்டி சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஈகோ வந்து நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில ஆண்கள் வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா மனைவி சொல்லி அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் கிடச்சிட்டுனா அந்த சக்ஸஸ் மனைவியால் வந்துச்சு அப்படின்னு வெளியே தெரிஞ்சு அது நமக்கு தான் அசிங்கம். அதனால நம்ம தோத்தாலும் பிரச்சனை இல்லை, மனைவி மூலமாக வர சக்ஸஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இப்போவும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒரு மெயினான விஷயம், உங்ககிட்ட யாராச்சும் வந்து பொண்டாட்டி பேச்சை கேட்காத, பொண்டாட்டிக்கு ஓவராக இடம் கொடுக்காத, அப்படி கொடுத்தேன்னா உன் பேச்சை மதிக்க மாட்டா, ஒன்றையும் நாளைக்கு மதிக்க மாட்டா அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட திருப்பி நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த அட்வைஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளையிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருங்க. அவ்வளோதான் மேட்ரே.